வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய இனிய தமிழ் மக்களே, இன்று இந்த கனடிய தமிழன் உங்களுக்கு, அதாவது கனடாவிலே, கனடா மட்டுமல்ல, இன்று உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த டெரிஃப் இஷ்யூ, அது அமெரிக்காவால் நடத்தப்படும். அது மற்றும் இன்று மார்கானி என்று எங்களுடைய கனடிய பிரதமராக தற்பொழுது இருக்கிறார். அவரை பற்றியும் சிறப்பாக பேசப்படும். அதற்காக எங்களுடைய கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர், கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கிறார், எங்களுடைய ரதன் அவர்கள். அவருடன் நேரடியாக ஒரு காணொளி. மறக்காதீர்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள், மிக பயனுள்ளது. அவர் 20 வருஷ அரசியல்வாதி, உலக அரசியல்வாதி. நிகழ்ச்சிக்கு நேரடியாக செல்வோம். வணக்கம் ரதமண்ணா. வணக்கம். அதாவது நீங்கள் இந்த துறையில் இவ்வளவு காலமாக 20 வருஷமாக இருக்கு உலக அரசியல். யாரு இந்த மார்கானி என்பதை பற்றி எங்களுடைய மக்களுக்கு சொல்லுங்கள். இப்பொழுது சிட்டிங் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார் கனடாவில். ஓகே, பொதுவாக மார்கானி ஒரு பேங்க் ஆஃப் கனடாண்ட ஒரு கவர்னராக நீண்ட காலம் இருந்தவர். அதுக்கு பிற்பாடு இங்கிலாந்தின் சரித்திரத்திலேயே 350 வருட இங்கிலாந்து சரித்திரத்தில் முதல் தடவையாக வெளிநாட்டில் இருந்து ஒரு கவர்னர் ஒரு ஆளை நியமித்ததென்றால் அது மார்கானி. எனவே அவர் கனடாவில் இருந்த காலகட்டங்கள் ஸ்டீபன் ஹாப்பர்ட்ட கன்சர்வேட்டிவ் ஆட்சி இருந்த பொழுதும் அவர் கவர்னராக இருந்தவர். அந்த காலகட்டத்தில் இருந்த பொருளாதார மந்த நிலையை மாற்றுவதற்கு பல வழிகளில் மத்திய அரசாங்கத்துக்கு உதவி செய்த ஒருவர். அதே போல தான் இங்கிலாந்திலேயும் பிரிட்டன் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியேறின பிறகு அங்கே ஏற்பட்ட ஒரு பொருளாதாரம் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கான பல முயற்சிகளை அவர் செய்திருக்கிறார். அவருக்கான அது சம்பந்தமாக பாசிட்டிவான நெகட்டிவான 2 சைடான விமர்சனங்களும் அவருக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் நினைக்கிறேன் அவர் 2 டேர்முக்கு ஒரு டேர்ம் தான் அக்செப்ட் பண்ணார். 2வது டேர்ம் அவர் தொடர்ந்து பதவி முதலே அவர் தனக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் தொடர்ந்து இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதுக்கு பிற்பாடு அவர் பல வழிகளில், அதாவது என்விரான்மெண்டல் சம்பந்தமான சில விஷயங்கள், மற்றது அவர் ஒரு தனியார் நிறுவனங்களில் ஒரு அசெட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அசெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட காலமாக இயங்கி கொண்டு வந்தவர். அவ்வாறான ஒரு நிறுவனத்தில் தான் பிரதமராக வர முதலும் அவர் அதன் ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர். அதாவது அது மட்டுமல்ல, அவர் போர்டில், இப்போ நீங்கள் சொல்வது போல அவர் எஜுகேஷன் இஸ் த பவர் என்று சொல்வார்கள். அதுபோல அவர் எக்கனாமிக்ஸ்லேயே ஒரு PhD முடித்திருக்கிறார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில். இது போல தான் மன்மோகன் சிங் கூட எக்கனாமிக்ஸ்ல PhD. அப்போ இவர்கள் எல்லாம் இப்படியான ஒரு நல்ல அறிவாளிகள். அப்போ முதல்ல கூட கனடா கூட கன்சர்வேட்டிவ் ஆட்சி இருந்த போது அவரை உன்னுடைய உதவிதான் வேணும் என்று சொல்லி ஹாப்பர் கேட்டிருந்தார். அப்போ இப்பொழுது கனடாவுக்கு இவர் தேவையா அல்லது கட்சிக்கு இவர் தேவையா? என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இப்பொழுது? ஏனென்றால் சில மக்களிடத்தே கருத்துக்கள் போய்கொண்டிருக்கிறது. லிபரல் மீது ஒரு புகார் இருக்கின்றது, ஆனால் நாங்கள் லிபரல் என்ற புகாரை தவிர்த்து மார்கானி என்பவர் எங்களுக்கு வேண்டும், மார்கானி என்பவர் எங்களுக்கு வேண்டும் கனடாக்கு, இல்லையா? கனடாவுடைய இப்போ வேண்டுகோள் என்னவாக இருக்கும்? இல்லை, இப்போ என்ன பொறுத்தவரையில் எனக்கு 2 சிக்கல் இருக்கிறது. என்னென்னா, நான் மார்கானி சம்பந்தமான 2 விஷயங்கள் இருக்கிற 2ல் பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நான் மார்கானியையும் கன்சர்வேட்டிவ் லீடரையும் ஒரு சைடில் தான் வைத்து பார்ப்பேன். இவர் 2 பேரும் ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது வலதுசாரி, தீவிர வலதுசாரி பார்வையை கொண்டவர்கள். அப்போ அந்த ரீதியில் கன்சர்வேட்டிவ் தலைவருக்கும் மார்கானிக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இல்லை. மார்கானி ஒரு படித்தவர், கன்சர்வேட்டிவ் தலைவர் நீண்ட காலமாக அரசியலுக்குள் இருந்து வருகிறார். அவரும் ஒரு படித்தவர் தான். ஆனால் ஒப்பீட்டளவில் மார்கானிக்கு ஒரு விஷயம் கூடுதலாக இருக்கிறது. அவர் அமெரிக்காண்ட மிக முக்கியமான நிதி நிறுவனங்களில் பதவி வகித்தவர். மற்றது அவர் பல நாடுகளில், அமெரிக்கா, இங்கிலாந்து உட்பட பல நாடுகளில் வேலை பார்த்த அனுபவம் கொண்டவர். அதாவது மேல் தட்டு வர்க்கம் என்று சொல்ல விட அரசியலில் மிக முக்கியமான நாட்டின் தலைவர்கள் அல்லது அரசியலாளர்களோட நேரடியான தொடர்பு கொண்ட ஒருவர். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேணும். டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வர முதலே ஜஸ்டின் ட்ரூடோ போய் அவரை சந்தித்தார். கிட்டத்தட்ட காலில் விழாத குறையாகத்தான் அந்த சந்திப்பு நடைபெற்றது. அது முடியத்தான் இந்த 51வது
ஸ்டேட் என்று சொல்லி கவர்னர் என்று சொல்லி பிரச்சனை வந்தது. ஆனால் மாக்கானி பதவிக்கு வந்த பிறகு நடைபெற்ற முதலாவது உரையாடலின் பின்னர் ட்ரம்பின் அவர் அதாவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அல்லது மீடியாவுக்கு சொன்ன விஷயங்களில் ஒரு வேறு மாதிரியான ஒரு டோன் இருந்தது. அதாவது நீங்கள் எவ்வாறு உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்றது முக்கியம். அந்த விஷயத்தில் ஜஸ்டின் ட்ரூடோவை விட கன்சர்வேட்டிவ் லீடரும் சரி மாக்கானியும் சரி வித்தியாசமான அணுகுமுறை கொண்டவர்கள். அவர்கள் கனடாவை நான் 2 பேரையும் சேர்த்தேன், அவர்கள் கனடாவை கீழே ரங்குவதற்கு விட மாட்டார்கள் என்பது மிக முக்கியம். அதாவது கனடா ஒரு தனி இறையாண்மை உள்ள நாடு என்பதை மிகவும் அழுத்தி சொல்லக்கூடியவர்கள் இரு தலைவர்கள். என்டிபி லீடரும் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்டிபியை பற்றி கதைக்க முடியாத சூழலில் இருக்கிறோம். ஏனென்றால் பாப்புலர் ஓட்ஸ் வந்து என்டிபிக்கு மிக குறைவாக இருக்கிறது. எனவே இந்த 2 போட்டி கட்சிகளுக்கும் இடையில் தான் நீண்ட ஒரு போட்டி நிலவுகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாங்கள் என்டிபியை சேர்த்து தவித்து வைக்கிறோம். ஈவன் எனக்கு என்டிபியின் கொள்கைகள் பிடித்து கொண்டாலும் இப்போ என்டிபி பற்றி கதைக்க முடியாத சூழலில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ ட்ரூடோ விட்ட சில தவறுகள் பிழைகள், ட்ரூடோ கடந்த இந்த கோவிட் மூட்டம் நிறைய அதாவது லோனுகளை எல்லாம் அள்ளி கொடுத்தார், அப்படி பல புகார்கள் இருந்த போதிலும் கூட எக்கனாமிக்ஸில் என்னுடைய எக்கானமி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஹையாக போய் இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வேற ட்ரூடோ தான் காரணம் லிபரல் என்று சொல்லி அந்த ஒரு பார்வை இன்று ட்ரூடோ பதவி விலகிவிட்டு விட்ட பிறகு இப்பொழுது மார்கானி வந்து புதிதாக எங்களுடைய அந்த கார்பன் டாக்ஸை எடுத்தார். இன்றைக்கு கேஸினுடைய ப்ரைஸ் குறைந்திருக்கின்றது. அப்படி அடுக்கடுக்காக பேச்சுக்கள் குறைவாக இருந்தாலும் தெளிவாகவும் மிகவும் நிதானமாகவும் ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ற வகையிலே நாட்டை நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய பாப்புலர் ஓட்ஸ் வந்து இப்பொழுது கம்பேர் பண்ணும்போது கன்சர்வேட்டிவை விட அவருடைய மிகவும் கூடுதலாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பொலிவரை பொறுத்த வரைக்கும் அவர் குறை சொல்லுவதாகத்தான் இருக்கிறாரே, அவர் தான் என்ன செய்ய போறார் என்பது சொல்லுவதை விட ஒரு நிகழ்ச்சியிலே குறைகளைத்தான் கூட சொல்லுகிறார். இல்லை, இதில் 2-3 விஷயங்கள் நாங்கள் கதைக்க வேண்டும். முதலாவது வந்து ட்ரூடோவை பற்றின மதிப்பீடுகள் வந்து நாங்கள் இப்படி மேலோட்டமாக கதைக்க முடியாது. ஏன்னா ட்ரூடோ சம்பந்தமான கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது. நான் 3 தடவை ட்ரூடோ சைன் பண்ண வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் ட்ரூடோவை நாங்கள் மேலோட்டமாக மதிப்பிட முடியாது. ஏனென்றால் முதலாவது அந்த $2000 கொடுக்கப்பட்டது, அதாவது பேண்டமிக் டைம் கொடுக்கப்பட்ட நிதி மக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட நிதியை வந்து நாங்கள் மேலோட்டமாக பார்க்க முடியாது. ட்ரூடோ லிபரல் கட்சியில் தலைமை பிரதமராக இருந்தவர். இதே காலகட்டத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி இங்கிலாண்டில் வந்து ஜான்சன் தலைமையில் இயங்கிக் கொண்டு வந்தபொழுது அவர்கள் கூட இந்த காசு நிதி கொடுத்திருந்தார்கள் நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட மக்களுக்கு. அப்போ இந்த 2ஐயும் நாங்கள் ஒப்பீட்டளவில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறோம். ஏனென்றால் அந்த டைமில் வந்து கனடாவில் அதாவது கொரோனாவால் பாதி இறந்தவர்களின் எண்ணிக்கை பர்சன்டேஜ் வைஸாக வேர்ல்டு வைடில் கனடாவில் குறைவு. அதற்கு ஒரு காரணம் இந்த கொடுப்பனவால் மக்கள் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருந்தார்கள். ஓகே, அப்போ அதுக்கு மேலே வந்து நிதி நிறுவனங்களுக்கு அதாவது நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களில் வந்து மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது உண்மை. அது சம்மந்தமாக சிஆர்ஐ வந்து இன்றைக்கு கனடா ரெவன்யூ ஏஜென்சி வந்து மீளாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். பல நிறுவனங்களிடமிருந்து காசு மீள பெற்றிருக்கிறார்கள் அல்லது அதுக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபண்டமெண்டலாக அந்த டைமில் வந்து உலகம் முழுதும் வந்து ஒரு பொருளாதார மந்தநிலை இருந்தது. ஈவன் சப்ளை செயின் தொடக்கம் எல்லாம் வந்து பிரேக் பண்ணப்பட்டிருந்தது. அப்போ நாங்கள் வந்து மேலோட்டமாக ட்ரூடோவை அங்கே விமர்சிக்க முடியாது. ஏன்னா உலக அளவில் ஒரு பொருளாதார மந்தநிலை இருந்தது. மற்ற இந்த கொடுப்பனவுகளால் தான் இன்ஃப்ளேஷன் கூடினது, என்ன மக்கள்கிட்ட காசு இருந்ததுன்னு சொல்லி ஒரு பக்க இது இருக்கிறது. ஆனால் இன்ஃப்ளேஷனுக்கு நேரடியாக அதை காரணமாக கூற முடியாது. ஏன்னா நீங்கள் பொருளாதார அறிஞர்களை கேட்டால் தெரியும், இன்ஃப்ளேஷனுக்கு கன ரீசன்ஸ் இருக்குது. ஸோ மற்றது பொருட்களின் விலை கூடினா வந்து தனியாக கனடாவில் மாத்திரமில்லை, உலகள விலை. நீங்கள் இங்கிலாண்டில் இல்லை ஜெர்மனியில் யூரோப்பில் எங்கே போனாலும் அதே காலகட்டத்தில் கனடாவோட கம்பேர் பண்ணிக்க பொருட்களின் விலை கூட இருந்தது. அப்போ என்னுடைய நான் ட்ரூடோ சம்பந்தமான விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விஷயங்களில் வந்து நாங்கள் ட்ரூடோவை முறையாகத்தான் மதிப்பீடு செய்ய வேணும். அப்போ ட்ரூடோ விட்ட தவறு இல்லாத ட்ரூடோவால் அதாவது நான் என்னை பொறுத்தவரையில் ட்ரூடோ ட்ரம்பிட போய் சந்தித்ததே ஒரு பிழையான விஷயம். ஏன்னா G7 கண்ட்ரின்ற ஒரு தலைவர் அவ்வாறு போய், அதுவும் அவர் பதவியேற்க முன்பு போய் அவர்கிட்ட காலில் விழுந்த சம்பவம் வந்து ஒரு மிக மோசமான ஒரு வரலாற்று சம்பவமாகத்தான் நான் பார்ப்பேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைவர் மார்கானி வந்து தன்னுடைய முதலாவது விசிட்டாக இங்கிலாந்து தான் போனார். இன்னும் அவரை நேரடியாக பிரசிடென்ட்டை பார்க்கவில்லை. ஆனால் தற்பொழுது தொலைபேசியிலே பேசியிருக்கிறார் எங்களுடைய இந்த டெரிஃப் நிலவரத்தை பற்றி.
தற்பொழுது இந்த இரு தலைவர்களிலே உங்களுடைய கருத்து கணிப்பின்படி நாங்கள் இந்த இரு தலைவர்களே இந்த அமெரிக்காவை தற்பொழுது இந்த டெரிஃபை யார் ஒழுங்காக கையாள போறார்களோ அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கின்றேன். இல்லை, கன்சர்வேட்டிவ் தலைவரை பொறுத்தவரையில் அவர் இன்னும் வந்து தனது அஜெண்டாவை நேரடியாக வைக்கவில்லை. கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு முதல் 2015 வந்து இதே கன்சர்வேட்டிவுக்கும் லிபரலுக்கும் ஒரு போட்டி நடைபெற்றது, தேர்தல் நடைபெற்றது. அப்போ ஜஸ்டின் ட்ரூடோ அப்போதுதான் பிரதமர் வேட்பாளராக முதல் தடவையாக வருகிறார். 3 கிழமைக்கு முன்பு வரையும் கன்சர்வேட்டிவ் தான் லீடிங்கில் இருந்தது. அதாவது லிபரல் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட தகுதி இல்லாத நிலைமையில் இருந்தது. ஈவன் ஒரு 40 சீட் கிடைக்குமோன்ற டவுட்ல இருந்தது. 3 கிழமைக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்தமாக மாறி லிபரலுக்கு மெஜாரிட்டி கிடைத்தது. இன்றைக்கும் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 24 நாட்கள் அல்லது இருக்கிறது. அப்போ இதுக்கு எவ்வாறு மாறலாம்? முதலாவது விவாதத்தில் வந்து கன்சர்வேட்டிவ் லீடர் வெற்றி பெற்றால், அதாவது அல்லது அவர் மிக சிறப்பாக செய்திருந்தால் இந்த நிலைமை மாறும். இப்போ இருக்கிற இஷ்யூ வந்து மக்கள்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை. பொருளாதாரம் எப்படி, வீட்டின் நிலைமைகள், வீடு கட்டலாமோ இல்லையோ, அல்லது ஹவுசிங் ப்ரைஸ் கூடுமோ, ரெண்டல் பிரச்சனை, அல்லது க்ரோசரி பில் வந்து பிரச்சனை, மோர்கேஜ் பிரச்சனை, இவை எல்லாவற்றையும் விட ஒரே ஒரு பிரச்சனை மேலே இருக்கிற ட்ரம்ப். அதைத்தான் இந்த தேர்தல் ஃபோக்கஸ் பண்ணுகிறது. அது ஆனால் என்ன பொறுத்தவரை அது மிக தவறான விஷயம். ட்ரம்ப் ஒரு அஜெண்டா தான், ஆனால் அதுக்கு அங்கால வந்து இந்த தேர்தலில் எதிர்பார்க்க கன விஷயங்கள் இருக்கிறது. இப்போ கடந்த கிட்டத்தட்ட 4 வருஷம் என்று சொல்லலாம், என்டிபியும் லிபரலும் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணவே என்டிபின்ற ஆதரவோடு ஃபார்மா கேரும் டெண்டர் கேரும் கொண்டு வந்தது என்டிபி. ஆனால் இன்றைக்கும் கதைக்கப்படுறது லிபரல் தான். அவர்கள் மூலமாகத்தான் அவர் அதை செயல்பட. சொல்லப்போனால் இன்னும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் கனடாவில் ஃபார்ம் பண்ணப்பட்டால் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை விட அந்த கவர்மெண்ட் வந்து மக்களுக்கும் ட்ரம்புக்கு எதிராகவும் மிகவும் சிறப்பாக செயல்படும். ஆனால் மெஜாரிட்டி கவர்மெண்ட் அது லிபரலாக இருக்கலாம், கன்சர்வேட்டிவாக இருக்கலாம், ஃபார்ம் பண்ணப்பட்டால் அவர்களோட அஜெண்டா தான் முக்கியமாக இருக்கும். அவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்று தெரியாது. எப்பயும் மைனாரிட்டி கவர்மெண்ட் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பொறுத்தவரையில், ஈவன் நீங்கள் ஜெர்மனியில் பார்த்தா கூட நீண்ட காலமாக ஒரு கூட்டாட்சி தான் நடந்தது. 4-5 கட்சிகள் கூட்டு தான் நடைபெற்றது. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த முறை அதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவே. என்றால் என்டிபிக்கு இப்போ இருக்கிற பாப்புலர் ஓட்ஸ் 9% குறைந்து விட்டது. அப்போ அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 20% இருந்தால் தான் லாபம். ஆனால் என்டிபின்ற ஓட்ஸ் விழுகிற வந்து லிபரலுக்கு லாபம். அதாவது ட்ரூடோ போனதுக்கு பிற்பாடு அதற்கு முதலே லிபரலுக்கு குறைவாக இருந்தது. தற்பொழுது என்று மார்கானி கால் எடுத்து வைத்தாரோ, இந்த டாக்ஸை அறிவித்தாரோ, கார்பன் டாக்ஸ் எல்லாம், அதுக்கு பிறகு தற்பொழுது பார்க்கிற போது லிபரலுக்கு ஓட்டு, அதாவது பாப்புலர் ஓட்டுகள் கூடிக்கொண்டு வரும். இல்லை, கார்பன் டாக்ஸின் அஜெண்டா வந்து வேறு. பொதுவாக லிபரலுக்கு இருந்த கார்பன் டாக்ஸ் வந்து பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக நிறுவனங்களுக்கு மேலே சுமத்தப்படுற ஒரு வரியாகத்தான் இருந்தது. அதில் வந்து லிபரல் அச்சீவ் பண்ணியிருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் டார்கெட்டை மீட் பண்ணாட்டிலும் அந்த ரேட் வந்து குறைந்திருந்தது உலகில், கனடாவை பொறுத்தவரை. ஆனால் இப்போ இந்த கார்பன் டேக்ஸை வந்து மாக்காணி எடுத்ததுக்கு காரணம் எலெக்ஷனுக்காக. ஆனால் இது வந்து இப்போ நான் வந்து 2 விஷயங்கள் கேட்குறேன். ஒவ்வொரு தலைவரும் நீங்கள் உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது, நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதை சொல்கிற உள்ளுணர்வு மக்களுக்கு சொல்ல மாட்டேன். உள்ளுணர்வுக்கும் மக்களுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்குது. அது மாக்காணி சில நேரம் ஒரு தான் வந்து க்ரீன் என்வைரன்மெண்ட்டை விரும்பி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அந்த க்ரீன் என்வைரன்மெண்ட்டை வைத்து தேர்தலில் வெற்றி பெற முடியாது. இதுதான் ரியாலிட்டி. இப்போ உண்மையாக சொல்லப்போனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ட்ரம்பை எப்படி கையாளுகிறார்களோ எந்த தலைவரோ, அது மட்டுமல்ல எக்கானமி, எங்களுடைய கனடாவில் எக்கானமியை யார் டெவலப் பண்ணுவாரோ அவர் தான் தலைவர். இல்லை, எக்கானமியை பற்றி கூட இப்போ இன்றைக்கு கதைக்கப்படுறதே இல்லை. ஏனென்றால் ஒரு மீடியா தொடக்கம் எல்லாம் வந்து ஒரு மாயை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, ட்ரம்பின் டெரிஃப் வந்து இங்கே வந்து பயங்கரமாக பாதிக்கும். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ட்ரம்பின் டெரிஃப் வந்து ஓட்டோ இண்டஸ்ட்ரியை பாதிக்கும். என்னென்னா 10% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஓட்டோ இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறோம். அப்போ ஓட்டோ இண்டஸ்ட்ரியை பாதிக்கும், மற்ற கன விஷயங்களை பாதிக்கும். ஃபார்மிங் உட்பட கன விஷயங்களை பாதிக்கும். அப்போ அது ஒரு சைடில் இருக்குது. ஆனால் அதை மீறி நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, வேறு எந்த நாடுகளை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நான் முன்வைக்கிற வந்து தனியாக லிபரல் கவர்மெண்ட்டுக்கு மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்பே இருந்த ஹார்பர்ட் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 8-10 வருஷம் அவர்கள் இருந்தவர். இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஏன் நாங்கள் நீண்ட காலமாக ஒரு சிக்கல் இருக்கிறது என்னென்னா,
அமெரிக்காவும் கனடாவும் தரவழியில் ஒரே நாடு. அப்போ எப்பயும் வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு போக்குவரத்துக்கு ஈஸியான கண்ட்ரி. அப்போ நீங்கள் மற்றது கப்பல் போக்குவரத்து, அதுக்கான செலவு அது கூட. ஸோ இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதை மீறி நீங்கள் வந்து மற்றது ஏற்கனவே ஒரு ஃப்ரீ ட்ரேட் எக்ரிமெண்ட் கனடா, மெக்சிகோ, அமெரிக்காவுக்கு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும் இது ஒரு சிக்கலாக வருமெண்டு. அப்போ இதை மீறி நீங்கள் என்ன செய்தீங்க? இங்கு இப்போ தான் வந்து மரக்குத்தியல் வந்து ஏசியன் கண்ட்ரிஸுக்கும் வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாம். மற்றபடி இல்லை. இப்போ ட்ரம்ப் வந்து வைக்கிற கணக்குற்றச்சாடுகள் உண்டு. இந்த மரக்குத்தி விஷயம் இங்கே வந்து அந்த குத்தி வெட்டுற நிறுவனங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சார்ஜ் பண்ணுறவங்க அட்மின் கோர்ஸ் மாத்திரம். மரம் வந்து மெட்டீரியலுக்கு இல்லை, மரம் வந்து ஃப்ரீ. அப்போ அங்கே அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள் வந்து அவைண்ட சொந்த காடு, அதாவது நிறுவனங்கள் தாங்கள் வளர்க்குற காடு. அப்போ அவைண்ட கோர்ஸ் கூட. ஸோ இங்கேருந்து போகிற மரக்குத்தி சீப்பாக போகுது. இப்போ இந்த ட்ரம்பின் இந்த சுங்கவரி அதிகரிப்பால் அமெரிக்கா பெரிய பாதிப்புக்கு உள்ளாமன்ற உண்மை. ஆனால் அதே சமயம் அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் வந்து தண்ட நாட்டில் வந்து வேலை அதிகரிப்பு நடக்கும். அது சாத்தியமோ இல்லையோன்றது இதுதான் பார்க்கணும். எனவே நேயர்களை நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கலந்துரையாடல்களை தவிர நாங்கள் எந்த கட்சி சார்பாகவோ அல்லது கட்சியை பற்றியே பேச வரவில்லை. பொதுவான கருத்துக்களை அவர் பொலிட்டிக்கல் அனலைசர் என்ற வகையிலே தந்திருக்கின்றார். எனவே மறக்காதீர்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் எலெக்ஷனுக்கு முதலும் யார் எப்படி வருவார்கள் என்பதை நான் அவருடன் மீண்டும் ஒரு ஆய்வு செய்வேன். உங்களுடைய வியூவை பொறுத்திருக்கின்றது. எனவே உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு நன்றி அண்ணா. மீண்டும் ஒரு முறை நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். நன்றி.